Okay, right. Our notes going to be very simple, straightforward. Okay, index number notes say போறோம். Okay, number 1. Let's start with question 1. இங்க இருக்கு. Okay, it's here. Where is it? Took me about 2.5 hours to segregate all the questions here. And உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் செய்யறதுக்கு on the spot. Okay, question 1. This is Kada question. You are given 3 questions here. Okay, நீங்க பாருங்க. Kada. Table 13 show the information. என்னம்மா? Okay. Table 13 show the information regarding 4 materials A, B, C and D used in the manufacture of a furniture. Okay. அப்ப அவங்க எப்ப furniture சொல்றாங்கன்னா composite index தெரிஞ்சுக்கிங்க. இவ்வளவுதான் விஷயம். The percentage of usage of percentage அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க. நான் percentage தான் பாய்ச்சேன். அப்ப டோட்டலா எவ்வளவு வரணும்? 100 வரணும். அப்ப B நீங்க எவ்வளவு percentageன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாவா? அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ அங்க ட்ராப் இதான் இருக்க போதுன்னு நீ வெள்ளனையா சொல்லணும். ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் பார் சார்ட் வச்சிருக்கான். A வந்து 50%, C and D 10 so totally 70 ready, right? அப்ப B should be 30 lah. Okay, right. Okay, weightage problem இல்ல. இப்போ அடுத்து பார்ப்போம். அவங்க இண்டெக்ஸ் எதுலேருந்து சேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸ் எதுலேருந்து கொடுத்துருக்காங்க? 20 to 25 கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இயர் 20னா நான் இயர் 2020 தான் 20ன்னு சொல்லுவேன், 2025 தான் 25ன்னு சொல்லுவேன். ஓகே ஓகே, டிக்ரீஸ் 10%, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. டிக்ரீஸ் 10%னா 90, இன்க்ரீஸ் 60%னா 160, இன்க்ரீஸ் 20% 120, இன்க்ரீஸ் 40% 140. ஓகே, now the production cost of these furniture அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்போசிட் இண்டெக்ஸ். அதான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன்னு. நீங்க எல்லாத்தையும் அலர்ட்டா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். காம்போசிட் இண்டெக்ஸோட இது பிரைஸ் இண்டெக்ஸ் கிடையாது, இது பிரைஸ் வேற, பிரைஸ் இண்டெக்ஸ் வேற. இதோட பிரைஸ் வந்து 41650. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாப்போம் அடுத்தது. A1, if the price of material C in 2020 is 57 ringgit 60 cent, what is the price in year 2025? A very simple, price in 2025 we don't know. Price in 2020 is 57.60 cent. This is for material C, right? So tengo C punya index 120, right? So equals to 120. Solve this. So இது எப்படி ஒன் ஷாட் தான் சால்வ் பண்ணணும். நீங்க ஒன்றுனா லைக் 120 இங்க யார் பாகி பண்ணிக்கிட்டு இருக்கா? 57 ringgit 60 cent தானே. ஸோ அங்கே கொண்டு போனால் டைம்ஸ் ஆயிரும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல டைம்ஸ் 100 தானே, அதை டிவைட் 100 பண்ணிருங்க. ஸோ நீங்கள் உங்களை நான் ஃபார்ம் 4ல பார்க்கல, ஸோ ஐ டோன்ட் நோ யோர் லெவல் ஆஃப் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் திஸ் சாப்டர். And you should be getting 69 ringgit 12 cent. பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கேன் இண்டெக்ஸ் நம்பருக்கு மட்டும் செக் பண்ணிக்கிங்க. அப்பப்போ பேஜ் 58 ஒன்வர்ட்ஸில் இருக்கும். After so many critics, expiry date தானே கொடுத்த, செக் பண்ணிட்டு கொடுத்தியா? ஓகே, thank you very much. She bribed me. வருதா 69 ringgit 12 cent மா? ஓகே, right. So A1 done. Okay, ini wajib kita kena score lah. Ini senang sangat kan? Okay, kita tengok அடுத்தது பார்ப்போம். The price index for material B சம்மந்தமே இல்லாமல் இயர் 27 வருது. அப்போனா முட்டை போட ரெடியாக இருக்கணும். The price index for material B in the year 27 based on 25 is 136 கொடுத்துருக்காங்க. The price of the material in the year 2027 is 17 ringgit more than the corresponding price in the year 2020. சரி, எத்தனை இயர்ஸ் terlibat? 3 tahun kan?
maksudnya அந்த முட்டை செஞ்சோம்ல அதுதான் செய்ய போகிறோம். Find the price of material B in the year 2027. Okay, 4 marks. சரி, இப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்னா இது வந்து மெட்டீரியல் பிக்குன்னு முதல்ல நம்ம அறிவிச்சிடலாம். நாட் காம்போசிட் இண்டெக்ஸ் ஏட்ட மெட்டீரியல் பிக்கு மட்டும் கொஸ்டின் இந்த A2. ஓகே, அவங்க ஓகே நான் முதல் 3 முட்டையை போடுறேன். ஓகே, யூ ஸ்டார்ட் வித் Arvendra, Devendra, ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நகத்தில் 20, 25 and 27 ரைட்டா? சரி, இப்போ நம்மக்கிட்ட வந்து 20 to 25 இண்டெக்ஸ் இருக்கு, ஆமாவா இல்லையா? மெட்டீரியல் பி பாருங்க என்ன இருக்கு, under 60, right? So we can write here under 60. Okay, what else? 5 to 2007 கொடுத்துட்டாங்க பாருங்க. The index, the price index for 27 to 25 வந்து 136. So label it. Okay. And the price is 17 ringgit more இருக்குல்ல, அது அப்புறம். ஓகே, ஆனால் அவங்க எந்த இயரோட கொடுத்துருக்காங்க? 2027 கொடுத்துருக்காங்க. இந்த corresponding price இந்த இயர் 2020 கனெக்ட் பண்ணுறாங்க. புரியுதா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. இது ஓகே தானே? 27, 25, 136 you already label. Okay. The price of the material B in 2027 is 17 ringgit more of what you get in 2020. So they are connecting what? 2020 and 2027. ஆமாவா? அப்போனா நம்மளுக்கு இது வேணும், ஆமாவா? ஓகே, 20லேருந்து 27 இது எப்படி செய்வோம்? AB over 100. So 160 times 136 divided by 100. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இண்டெக்ஸ் ஆஃப் 27 to 20 எவ்வளோ வரும்னா 160 times 136 divided by 100. இது எவ்வளோ வருதுமா? எஸ், ஓ 200% கிட்ட வருது, 217.6. அப்படின்னா டுவா களி கண்டாவாகுதுன்னு அர்த்தம் அந்த ப்ரைஸ். சரி, இப்போ 20லேருந்து 27 வரைக்கும் உனக்கு இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு தானே? இப்போ என்ன செய்யணும்? P27 P20 times 100 should be equals to I2720. ரைட்டா இல்லையா? இதான ஃபார்முலா? நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரல. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா 2027லேயும் ஒழுங்கான ப்ரைஸை சொல்லலை. இதில் 2020 ப்ரைஸும் நம்மளுக்கு தெரியல. they just tell us that 27 அப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து 17 ringgit more of what you have in 2020. எப்படி செய்கிறது இல்லை? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. கரெக்டா? ஓ இல்லை, அதெல்லாம் இங்கே வராது. செயின் மெத்தட் என்னது? இந்த செயின் ரூலா? ஏன் அங்கே வருது செயின் ரூலுக்கு? வேணா, அது இல்லை. சரி, இப்போ நான் 27 அப்போ 50 ஒலின்னு கொடுத்துருந்தேன்னா உன்னால் சால்வ் பண்ண முடியுமா? அதை 20 காசு கேட்குறேன், சால்வ் பண்ண முடியும் தானே? You will ganti the 50 here and then you can solve ready word, because this one you already have the top part, only one unknown. X plus 17 over X. Yes, that's it. Okay, அதுதான் நான் கேட்க, I mean I wanted to hear that. Okay, yes, finally Devendra you can think. Good. யோசிச்சுக்கிட்டே இருங்க எப்படி என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எனக்கு 20யும் தெரில 27ம் தெரில. தெரியலன்னா என்ன அர்த்தம்? அங்கே தான் நீ தெரிஞ்சிக்க மாட்டேற. தெரியலன்னா எக்ஸ்ன்னு அர்த்தம், ஆமாண்ணே? ஓகே, ஸோ லெட்ஸ் சே நம்மளோட 20 வந்து எக்ஸாக இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 17, ஆமாவா, டைம்ஸ் 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 217.6. சால்வ் த இக்குவேஷன். இனி தடா சேலஞ்சிங். அந்த கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் சேலஞ்சிங்காக இருக்கும். சால்விங் ஆல் ஷுட் பி ஈஸி. அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் 17 100 டாரா பண்ணும். இந்த எக்ஸை அங்கே கொண்டு போயிருங்க, 217.6 எக்ஸாக மாறிடும். கரெக்டா அரவிந்த்ரா? ஸோ 100x ப்ளஸ் 1700 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.6x. ஓகே, ரெண்டு சைட்டில் எக்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரியும் எப்படி சால்வ் பண்ணுவேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். ரெண்டு சைட்லையும் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் மூவ் த ஸ்மாலர் எக்ஸ்.
so that your x remain positive. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட 100x இங்க கொண்டு வந்துரு. So your 1700 remain here. So 1700 இது எவ்வளவு வருது? Sorry, I skipped some step. So this one minus 100 only. So 117.6x equals to 1700. 1700 divided by 117.6 is equals to x, and what is your x? எவ்வளோ வருதுமா? டேட்டா பிராணி செக்அப். சொல்லு நீனு. 14 ringgit because it's price தானே. 46 cent. So ஜப்பான் வந்துருச்சா? ஜப்பான் வந்துருச்சா? ரியல் ஜப்பான்னா என்ன பண்ணோம்? சப்ஸ்டிடியூட் என்ன பண்ண போற? சரி, என்ன கேட்டாங்க? இல்ல என்ன கேட்டாங்க क्वेश्चन? So you need to plus 17 lah. Because price 2027 தானே 17 ringgit கூட. X வந்து ஏன்னா X வந்து 2020 ஓட பிரைஸ் தானே. இன்னும் முடியல நம்மளுக்கு, விளங்குதா? ஓகே, so price in 2027 is actually X plus 17. X வந்து 14.46. இல்ல ஆக்சுவலி உன்னோட இன்டர்நெட் ப்ராப்ளம்ல ஐ திங்க் யோர் லேப்டாப்போட செட்டிங் தான் ப்ராப்ளம். ஏன்னா வேற யாராவது பாய்க்கிறீங்களா இங்குள்ள வைஃபை? யாருமே ஏதாவது கனெக்ஷன் கட் ஆகுதாம்மா? இல்லை தானே, நானும் இங்குள்ள தானே பாய்க்கிறேன், கட் ஆகலையே. சரி, while you are connecting you can still write down your working. So 31 ringgit 46 cent. Someone please check the answer is correct or not. Check பண்ணிட்டீங்களா? Okay, right. So actually 4 மார்க்குக்கு இது ரொம்ப நிறைய விஷயம், ரைட்? எஸ், ஏன்னா நிறைய பேசிக் ஸ்டெப்பும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்தது போலாமா? என்னடா பண்ற? பிரஸ் பண்ணு. நீயும் அதை விட்டு வெளியாகன. ஓகே, ரேம் செம்ம இதில் ஆக்கியூபைட் ஆகிருக்கு உனக்கு. ரேம் பத்தில் உன்னோட யூ கேன் ஆட் ஆன் ரேம். அது ஆக்சுவலி நம்ம அப்கிரேட் பண்ணலாம் லேப்டாப்க்கு. And try reformat it. Okay, question B, calculate the corresponding production cost in the year 2020. Okay, ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா எது கூட ரிலேட் பண்ணுறாங்க? இதோ பாருங்க, ப்ரொடக்ஷன் காஸ்ட் மாதிரி நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம், ஆமாவா? 2025ஓட ப்ரைஸ் இவ்வளோ, 2020ஓட எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 2020யும் 2025யும் கனெக்ட் பண்ணுற காம்போசிட் இண்டெக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதான்னு செக் பண்ணணும். Actually we just did it, right? No. The one 20 to 27, right? Okay, now அவங்க 2020யும் 2025ஓட இது காம்போசிட் இண்டெக்ஸ் தேடணும். புரிஞ்சா? கொஸ்டின் புரிஞ்சா தெளிவா? ஓகே, ஸோ 2025 கொஸ்டின் படிக்கணும். அப்புறம் நார்மலாக ப்ரைஸ் செய்யும், அதுதான் கொரஸ்பாண்டிங்னா அதுக்கு மேட்சிங்கானதுன்னு அர்த்தம். அதாவது இப்போ 2025க்கான இன்ஃபர்மேஷன் தானே உனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ 2020ல் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2520 நம்ம சால்வ் பண்ணோன்னா அதோட இண்டெக்ஸ் வேணும் நம்மளுக்கு. Do you have it? Then we calculate the one first. புரியுதா? ஸோ composite index of 25
20 இதான கால்குலேட் பண்ணணும் நம்ம. ஓகே, இது ஒரு வருஷத்தோட இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது, ஐ மீன் 2 வருஷத்தோட இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது வெரி ஈஸி, வெரி பேசிக் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்க 90 தானே ஏ, ஆனால் அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ 50 தானே. ஸோ ஜஸ்ட் லைக் யூ கால்குலேட் த மீன்லாம் 90 into 50 plus 160 into 30 plus 120 into 10 plus 140 into 10. அங்கே உங்களோட சொந்தமாக இது பார்த்துட்டு எழுதுங்க. டிவைடட் பை சம் ஆஃப் வெயிட்டேஜ் வந்து சம் ஆஃப் பெர்சன்டேஜ் விச் இஸ் 100, ரைட்? இது எவ்வளோ பாருங்க முதல்ல. எவ்வளோ வருது மோகனா? 119. எஸ். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் கிடச்சிருச்சா? இப்போ தான் நீ ப்ரைஸை கம்பேர் பண்ண முடியும், ஆமாவா இல்லையா? அப்போ ப்ரைஸ் 25 டிவைடட் பை ப்ரைஸ் 20 டைம்ஸ் 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 119 கிடைக்கணும், ஆமாவா? ஓகே, அப்போ இங்கே வருங்க ப்ரைஸ் 25 கொடுத்துட்டானா 41650, ரைட்? இந்த 41650 இங்கே வந்துச்சுன்னா அதோட கொரஸ்பாண்டிங் 20 இயர்ஸ் P20 அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ P20 இஸ் வாட் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். ஃபைண்ட் இட் அவுட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 41650 யூ மல்டிப்ளை 100, 119 கீழே கொண்டு வந்துருங்க, P20 மேலே ஏறிடும். ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிருங்க. ஸோ P20 it will be 35,000. and please check the final answer correct or not. நாங்கள் செய்யும்போது நிறைய ஃபைனல் ஆன்சர் ராங்காக இருந்துச்சு. செக் பண்ணுங்க. கொஸ்டின் 1 1B பேஜ் 58 கிட்ட இருக்கு. 35,000 ஓகேயா? ரைட். ஓகே, ஸோ சொலன் A1 A2 B முடிச்சிட்டோம். அடுத்தது C தானே ரொம்ப பயப்படுறீங்க, பார்ப்போமா? ஓகே, சியோட கொஸ்டின் என்னன்னா, ஓகே ரெடி? இல்லை ஏதாவது புரியலையா? இந்த ஸ்டெப் உங்களால் செய்ய முடியணும். நோ டிவைட் 100 டைம்ஸ் 100 தானேம்மா. ஃபார்முலா என்ன வரும்? எது இதா? இது நான் எப்படி ஒன் ஸ்டெப்ல செஞ்சேன்னா, நான் P20 அங்கே கொண்டு போயிட்டேம்மா, 119 கீழே கொண்டு வந்துட்டேன். இது ஒன் ஸ்டெப் மெத்தட்ல நான் ஸ்வாப் பண்ணிடுவேன் டக்குன்னு. மேஜிக். நீ பரவாயில்ல, உனக்கு வர்ற மெத்தடே செய். 35,000 வருதா? இருக்கு. ஏன் நீ 100 அங்கே கொண்டு போற? சரி, நீ 100 அங்கே கொண்டு போற பாகி, அப்புறம் 41650 வருதா? நீ வந்து அதையும் பாகி பண்ணுறியா? அது என்ன பண்ண? ஸோ இங்கே பாரு, சிம்பிள். இங்கே பாரு, நான் சொல்லி தர மாதிரி செய்யி. இப்போ 41650 டைம்ஸ் 100ல இது ஆக்சுவலி மேலே தான் இருக்குது, புரியுதா? P20 ஈக்குவல்ஸ் டு 119, புரியுதா? இது இப்படி மாற்றலாமே, மாற்றலாம். ஸோ அதனால தான் 119 கீழே வந்துட்டு P20 மேலே வந்துருச்சு. ஓகே, இது முடிஞ்சு. கொஷின் சி. பார்த்து சீக்கிரம். ஓகே, அடுத்தது போலாமா? ஓகே, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ். ப்ரொடக்ஷன் காஸ்ட் சொல்லிட்டாலே அது காம்போசிட் இண்டெக்ஸ், கரெக்டா? அதுதானே காம்போசிட் இண்டெக்ஸாக பார்க்குறோம். எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் 60% from 20 to 27. State and calculate the change in the production cost from 25 to 27.
ஸ்டேட் அண்ட் கல்குலேட் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இது வந்து எத்தனை இயர்? 20, 25, 27 3 இயர்ஸோட பிரச்சனை, ரைட்டா இல்லையா? ஓகே, ஸோ அப்போ முட்டையை போட்டுற வேண்டியதான். 20, 25, 27. ஓகே, இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணல, நேராக ப்ரொடக்ஷன் காஸ்ட், தட் மீன்ஸ் யோர் காம்போசிட் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணுறோம். ஜஸ்ட் now we calculate 25 to 20, right? அதனால தான் நான் இங்கே எழிஞ்சு வச்சுப்பேன், ஏன்னா எனக்கு குழம்பாது. பாருங்கள், நான் ஜஸ்ட் இப்படி பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும். 25 to 20 வந்து 119 வந்துச்சு, ரைட்டா? அப்போ ஆனால் இருங்க, அவங்க அதையா கேட்குறாங்க. 20 to 27 வந்து 60% இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 20லேருந்து 27 வந்து 60% இன்க்ரீஸ்னால் என்ன வரும்? 160. வெரி குட். அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க? கால்குலேட் த பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஃபார்ம் 25, 27 கேட்குறாங்க. அவங்க கேட்குறது இந்த சைட், ரைட்டா? இது வந்து என்னது? பி. 20 to 25 ஏ, அதாவது என்னது? மேலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 20 to 25 119, ரைட்டா? kena cekap tengok. Okay, sekarang you kena cari B dia dulu. அப்போ பி கண்டுபிடிச்சா வந்துருமா? மொதல் கண்டுபிடிப்போம், அப்புறம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ரிமெம்பர், இந்த ஏபி ஓவர் 100 இஸ் ஆக்சுவலி 160, ரைட்டா? வாட் இஸ் யோர் ஏ? திஸ் இஸ் யோர் ஏ, 119. வாட் இஸ் யோர் பி? தட் இஸ் பி, விச் வி டோன்ட் நோ. ஓவர் 100 ஈக்குவல்ஸ் டு 160. ஸோ ஃபைண்ட் அவுட் யோர் பி. 160 பாகி 100, கோ தேர், டைம்ஸ் 100. 119 மேலே இருக்குது, இங்கே வந்தால் கீழே வந்துடும். $134.45 வருதா? 2 tempat எடுத்துக்கிங்க. இவ்வளோ வந்துருச்சா? அவ்வளோதான் பி. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, calculate the percentage change. State and calculate the percentage change. State. Okay, how I'm going to state? அதாவது increase by 34.45%. அதானே percentage change. Calculate பண்ணிட்டோம் நம்ம, ரைட்டா? Calculation already there. Calculate the percentage change. State the percentage change. என்னடா இவனுங்க? I think percentage changeனா 100 minus அதான் சேஞ்ச்னா அதான் percentage changeனா change in percentageனா நம்ம என்ன பண்ணுவோம்? What I'm getting 134.45. What is the original one? Always 100%, right? So 34.45. அதனால இப்போ இது calculation. இப்போ நான் எப்படி ஸ்டேட் பண்ணுவேன்? இன்க்ரீஸ்ட் பை சேஞ்ச் வந்து என்ன அர்த்தம்னா இன்க்ரீஸ்ட் பை 34.45%. ஆன்சர் என்னம்மா போட்டிருக்கு? சேம் திங். ஜஹானாம் dia. Okay. ரேஷியோ எங்கம்மா எங்க இருக்கு? கையில் காட்டு. இன்க்ரீஸ் பை, ஆமாம், இன்க்ரீஸ் அண்ட் 34. அதாவது இன்க்ரீஸ்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா 1 மார்க்கு, 34.5 இருந்துச்சுன்னா 1 மார்க் கொடுக்குறான். நல்லது தானே? ஓகே, சரி. இது ஈஸிலாம் இந்த கொஸ்டின் ஓகே தான், ஈஸியாக தான் இருக்கு இல்லையா? செய்ய ஈஸியாக ஆகணும். ஒரு கேள்வியும் நம்ம முழிக்கக்கூடாது. ஓகே, இது ஓகே. இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வியும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக நம்ம செய்யணும். கொஸ்டின் நம்பர் 3. 2 செஞ்சிட்டேன் அந்த கிளாஸோட, பட் அங்கே எரர் ஆகிட்டனால அந்த வீடியோ நான் டிலீட் பண்ணிட்டு நான் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அழகாக அடுக்கி. we realize new method is extend. எல்லா மார்க்கிங் ஸ்கீம்லேயும் அதுதான் போட்டிருக்காங்க. ஸோ there is a change. let me show you. ஓகே, முதல்ல இதை பார்க்கலாம். கொஸ்டின் 3ல ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க. இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ண வைக்க போகிறதும் எடுக்க போகிற சாப்டர், அதனால் நல்லா 100% உங்களோட கொடுங்க. ஓகே, டேபிள் 2 ஷோ த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த 4 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் குவான்டிட்டி யூஸ் இஸ் த வெயிட்டேஜ்லாம் யூஸ் பை Puan Nur Aisyah to make the kuih bakar manis. ஓகே, tepung jagung, santan, gula, tempur gandumலாம் இருக்குது. ஓகேலாம் ஈஸி தான். ஓகே, ப்ரைஸ் per kg. இது வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்கான். ஓகே,
அதை வச்சு நம்ம எக்ஸ் தேடலாம், ஒய் தேடலாம், ஜெட் தேடலாம். ரைட், ஜெட் தேட முடியாது, எக்ஸ் அண்ட் ஒய் முதல்ல தேடிடலாம். ஓகே, year 23 price, year 24 price, they already give you the index. Okay, so price at 23 is what? I don't want to write the general form all P24. I mean, we know, right? 604 ringgit 80 cent போட்டா உங்களுக்கு புரியும் தானே? ஓகே, டைம்ஸ் 100 பண்ணீங்கன்னா அதோட இண்டெக்ஸ், அதாவது எக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் கிடைக்கும். ஆமாவா? அப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 125. ஸோ இதப்பா மார்க் கார்டு. வாய் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஓகே, 24ஓட ப்ரைஸ் வந்து 3 வள்ளி, 23ஓட ப்ரைஸ் வாய் ரிங்கே, டைம்ஸ் 100 பண்ணிங்கன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 109. ஓகே, சிவன்யா எப்படி செய்யணும் அதை? ஒரே ஷார்ட்டில் முடிக்கணும். 3 over y times 100. The answer 2.75. அடுத்தது என்ன செய்யணும்? ஸ்டெப்பு கேட்குறேன். டைம்ஸ் 100 over 100. நான் என்ன சொன்னேன், இதை அப்படியே மாற்றலாம் நம்ம. நீ மறுபடியும் அதை கற்றுக்கிட்டியான்னு செக் பண்ணுறேன், ஆனால் இருந்தாலும் தடுமாறுறேன். உனக்கு அது பியாசாக்கான் பண்ணணும். ஓகே, ஸோ வாய் வந்து எவ்வளோ வருதுன்னா 2 வள்ளி 75 cent. 2 ringgit 75 cent. Everyone getting this? Okay, so part A done. Okay, next. ஸோ அது ஃப்ரீ 3 மார்க்ஸ் பாருங்க. எப்படி 3 மார்க்ஸ் வருமா? ஓகே, லைக் அதான் மார்க்கிங் ஸ்கீம் இருக்க பின்னாடியே செக் பண்ணுங்க எப்படி 3 மார்க்ஸ் வருதுன்னு. அதிலே இருக்க ஃபைனல் ஆன்சர் என்றைக்குமே ஒரு மார்க் வரும். N1 போட்டிருக்கா? எத்தனையாவது கேள்வி இது? அவன் N1லாம் போடல பாருங்க, அது தப்பான மார்க்கிங் ஸ்கீம். மேலே உள்ள மார்க்கிங்ஸ் பாருங்க, N1 போட்டிருக்காங்க. N1னா ஃபைனல் ஆன்சர், அதுக்கு எப்பவுமே ஒரு மார்க் இருக்கும். K1னா கைடா, K1 போடுவாங்க. அதனால தான் அவங்க செக் மார்க் பண்ணும்போது K1 N1லாம் போடுவாங்க. போடலையா? அப்போ அவங்க பேப்பர் மார்க்கர் இல்லை. ஓகே, போடுறாங்களா உங்களுக்கு? யார் செக்? ஜைனாவா? வேற யார்? நஜ்வானா? ஐயோ, சரி. Okay, question B. The composite index for the cost of producing the kueh bakar manis. That means kueh bakar manis na அவங்க மென்ஷன் பண்ணிட்டாலே all the ingredients. ஆமாவா? composite index. Okay, 2024லேருந்து 2023 is 116. இது மேலும் 24-23 தான். ஓகே, ரைட், 116ன்னு சொல்லிட்டாங்க. Z கண்டுபிடிக்கணும். குவைட் ஈஸிலா. ஓகே, இது வந்து 2 வருஷத்தோட இண்டெக்ஸ், காம்போசிட் இண்டெக்ஸ் தான், அதனால ஈஸி. ஓகே, அப்போ என்ன பண்ணோம்? நம்ம இண்டெக்ஸ் டாராப்டுங்க, இது I, இது டாராப்டுங்க Wல. ஓகே, ஸோ இது மாதிரி எக்ஸ் எவ்வளோ வந்துச்சுங்க? 1 to 5. ஸோ 1 to 5 டாராப் 100 50 plus 109 150 plus 105 100 plus 120 times Z over 150 100 and Z எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும் கீழே. And then these should be equal to whatever composite index they tell you lah, which is 116 lah. Okay, please calculate it without any error. Sebab you sudah pandai at maths, you boleh bina macam ni, you sudah pandai at maths. அது கரெக்டான ஜவாபான் கொண்டு வரலன்னா அப்பனா உன் மேத்ஸ்ல தான் ப்ராப்ளம், at mathsல கிடையாது. உன் பேசிக் மேத்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். $300 $400 plus Z equals to 116. So 45 600 plus 120 Z is equals to 116. You multiply with the whole 4
400 plus Z. 120Z equals to 116 times 46400 plus 116Z. And then 116 120 compare பண்ணும்போது 116 is smaller, so 120Z kekalkan di sini, 116 இங்க கொண்டு வரேன், அதனால minus 116Z. 46400 kekalkan di sini, then 45600 இங்க வரும். நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா எந்த ஒரு சிம்பிள் ப்ராப்ளமும் வராது. Always move the smaller x, smaller unknown part. So 120 minus 116 is 4Z. 46400 45600 800 வருது. So Z should be 200 gram. Gram lagi senang, lagi bagus. So question be done. அடுத்த question. ஃபங்க்ஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேப்பர் 2ல ரொம்ப ஈஸியாக வராது. ஃபங்க்ஷனில் அட ட்ராவிங் கொஸ்டினோட யூ நீட் டு ட்ரா கிராஃப்ஸ் ஆல். சேம் கோஸ் டு குவாட்ராட்டிக். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது காம்போசிட் இண்டெக்ஸ் ஃபார் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் குவே பக்கார் மணிஸ் இன் இயர் 24 பேஸ்ட் ஆன் இது இப்போ தானே செஞ்சோம், சாரி. இங்கே பார்ப்போம். ப்ளீஸ் டெல் மீ இஃப் த ஆன்சர் இஸ் நாட் டேலி. And every time நீங்களே செக் பண்ணி என்கிட்ட சொல்லிடுங்க டேலி ஆகலன்னா. Okay, the increment of the cost of producing kueh bakar manis is in 25 from 24 is the same as the increment of cost of producing kueh bakar manis in 23 to 24. Okay. The cost price of kueh bakar manis is 23 in 23 is 4 ringgit. Find the selling price of the kueh bakar if Puan Odisha want to obtain a profit of 30%. Okay, இது வந்து இந்த ப்ராஃபிட் கதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெரி வெரி லாஸ்ட் மினிட். அதை பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ப்ராஃபிட் எப்படி தெரியும்? how we can calculate profit? எப்போ நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும்? when your selling price is more than your cost price. ரைட்டா? 5 வலிக்கு வாங்கி 10 வலிக்கு விற்றேன்னா 5 வலி is your untung, right? So your selling price. So what does increment mean? Increment peningkatan. How much it increase by how much அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ முதல்ல ப்ராஃபிட்டோட பேசிக் மீனிங் தெரிஞ்சுக்கிங்க. இந்த ப்ராஃபிட் கால்குலேஷன்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ 23, 24, 25 3 இயர்ஸ் தானே இருக்கு. ஓகே, ஐ புட் முட்டை ஃபர்ஸ்ட். 23, 24, 25. ஓகே, முதல்ல நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம்? கேன் யூ சி 24, 23க்கு வந்து 116ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாவா இல்லையா? யூ நீட் டு ஃபோக்கஸ் ஹியர். 2024க்கும் 2023க்கும் 116. ஸோ திஸ் ஒன் இஸ் 116 ஃப்ரம் ப்ரீவியஸ் கொஸ்டின். அண்ட் வாட் தே டெல் யூ, 4க்கும் 5க்கும் என்ன சொல்லியிருக்காங்க? த இன்க்ரிமெண்ட் இஸ் சேம் லைக் ஹவ் இட் இன்க்ரீஸ் 13 to 24, 23 to 24. அப்போ இங்கேயும் என்ன வரும்? 116 தானே வரும். சேம் இன்க்ரிமெண்ட்னா அதே தானே. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா, okay, they already settled this. Okay, now the cost price of the kueh bakar in 23 is 4 ringgit. அதுக்கப்புறம் you need to find the selling price in year 2025. இங்க தானே கேட்குறாங்க. அப்படின்னா dia melibatkan tahun 23 dan tahun 25, betul tak? Okay, jadi kita kena cari yang ni dulu. Index for 25, 23 தேடணும். அப்போ 116 over 100. Agreed, Arvendra? So அது எவ்வளோ வரும்னா 134.56 வருது. ஓகே ஓகே, இண்டெக்ஸ் கிடச்சிருச்சா? இப்போ ப்ரைஸ் தேடுவோம். ப்ரைஸ் ஆஃப் 25 தானே நம்ம தேடணும். ப்ரைஸ் ஆஃப் 23 இஸ் ஆல்ரெடி கிவன், ரைட்? 4 ringgit. அதுக்கு பேசாம இந்த கீழே இருக்கிறது வந்து 130 ஆக்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும். இல்லை ப்ராஃபிட் வந்து அப்புறம் தான் செய்யணும், இப்போ செய்யக்கூடாது. முதல்ல நான் காஸ்ட் ப்ரைஸை தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 ringgit தானே. த ஒன் ஃபார் 2023, ரைட்? ஸோ அப்போ அது கீழே வச்சுருவோம். ஓகே, and then times by 100
you should be getting 25 23 எவ்வளோ 1 3 4 5 6. என்ன எல்லாம் அமைதியாகவே காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாயை திறந்து பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஓகேயா? புரிஞ்சா நான் என்ன செய்கிறேன்ட்டு? ஓகே. ஸோ இந்த P25 எப்படி கண்டுபிடிப்போம்? 134.56, இந்த 4 அங்கே போணுச்சுன்னா டைம்ஸ் 4, இந்த டைம்ஸ் 100 அங்கே போணுச்சுன்னா டிவைட் 100. ஸோ P25 எவ்வளோ வருது பாருங்க. RM 5 ringgit 38 cent. Wait, this is cost price, remember, this is cost price. If I want to get 30% profit, how much I need to sell, at what price I should sell it? இதான் கேள்வி. புரியுதா உங்களுக்கு? காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சுல? ஓகே. அப்போ இதுலேயும் நம்ம இண்டெக்ஸ் பாய்க்கலாம். எப்படி பாய்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செல்லிங் ப்ரைஸ் ஓவர் காஸ்ட் ப்ரைஸ் டைம்ஸ் 100 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே. I'm going to use the index method la, or you want to use your standard 6 method also can, no problem. Okay, இப்போ cost price எவ்வளோ? 5 ringgit 38 cent. Selling price I don't know, but இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 30% தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 113 போடணும். ப்ராஃபிட் இண்டெக்ஸ் பை then solve it. Selling price is should be 130. இப்போ நீ கேட்டல தேவேந்திரா, இங்கே நான் போட்டிருக்கேன், புரியுதா? அது தனியாக எடுத்து செய்யணும். ப்ராஃபிட்லாம் 130 times 5 ringgit 38 cent divided by 100. ஸோ நீங்கள் மிச்ச கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஸ்டில் செய்ய முடியலன்னா சம்திங் ராங். ringgit 99 வருது. அப்போ நான் 7 ringgit ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ 7 ringgit அவங்களுக்கு வித்தான்னா அவங்களுக்கு 30% லாபம் வரும். And that's all about question 3. நான் சொல்கிற கொஸ்டின் எல்லாமே 2 for 6ல் இருக்கு. சரி, எனிவே இங்கே நான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, ஃபைவ் செஞ்சனா? ஓ இல்லை, உங்களுக்கு வந்து ஆட் நம்பர் கொஸ்டின் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது 5லேயும் அது இல்லை, நான் சொன்ன விஷயம் இல்லை. சரி, பார்க்கலாம். இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் தான். ஒரு ஹவர் இல்லை, அல்வா ஆயிடுச்சு. Okay, table 2 show the price indices for type of ingredient A, B, C and D used in the production of type of bread. So எப்பெல்லாம் அவங்க பிரெட்னு சொன்னாங்களோ composite index. Okay. So இது 22க்கும் 25க்கும் உள்ள price index. ஓகே, ஸோ எக்ஸ் தெரில, ஒய் தெரில, ஆனால் அதுக்கான க்ளூ கொடுத்துருக்காங்க. கொஷின் A, the price of ingredient B பாருங்கள், decreased by 5% from 22 to 25. And இதில் ஒர்க்கிங் கூட தேவையில்லை, 22 25 தான் நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, வெரிஃபை பண்ணிட்டாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரைஸ் என்ன பண்ணுது, டிக்ரீஸ் பை 5%. அப்போ இங்கே 95, no need any working. Final answer. And the price of ingredient D unchanged na 100. முடிஞ்சு பாருங்க, சிம்பிள். ஓகே, அடுத்தது, the usage of ingredient A, B, C, D is equal in quantity. Equal in quantity na same weightage la. ஆனால் என்ன வெயிட்டேஜ்னு போடுறது, 2 போட்டால் 2 2 2 2 வரும். 1 போட்டினா இன்னும் ஈஸி, ஏன்னா டைம்ஸ் 1 பண்ண போகிறோம், அதே நம்பர் வரும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? லைக்கிஸ்ன்னா எது வேணாலும் போடலாம். இட் வில் எண்ட் அப் வித் த சேம் திங்.
But don't put 0 lah. Everything 0 then. Okay, ABCD is equal in quantity for producing the bread. Calculate the composite index for cost of making bread 20 to 25. இதுவும் direct question தான், right? Composite index of 25 to 22. நான் அந்த இயர்ஸ்லாம் கரெக்டாக லேபிள் பண்ணிடுவேன், அப்போ தான் எனக்கு பிரச்சனையே வராது. ஓகே, ஸோ நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், வெயிட்டேஜ் 1 சேர்க்க போகிறேன். அதான் ஈஸி. 136 32.6 டாராப் சத்து காட்டணும். டாராப் சத்து பண்ணுறது 95 times 1 125 times 1 and 100 times 1. கீழே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயிட்டேஜ் வந்து ஒன்றும் கிடையாது. 1 + 1 + 1 4 வரும். It is 113. செக் பண்ணிக்கிங்க. 11315. இது பின்னாடி சேமாக இருக்கா, டெலியர், அதை தான் செக் பண்ண. Question number 5. 5B. டேலி ஆகலையா? 125.96. கண்ணாடி போடலையா நீங்க? ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, போலாமா? ஓகே, it is given that the composite index for the cost of making the bread increased by 35% from the year 2020 to year 2025. சரி, நம்ம முதல்ல என்ன இயர் செஞ்சோம், 25ம் 22ம் செஞ்சோம். இப்போ வந்து 20யும் சேர்ந்து வந்திருக்கா. ஓகே, செஞ்சிடலாம். கால்குலேட் த ஒன் இந்த 20 to 22. ஓகே, சரி, அப்போ மொத்தத்தில் 3 இயர்ஸ் இருக்குது, ரைட்டா? 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னா 3 முட்டையை போடு. 20, 22, 25. ஓகே, ரைட். இப்போ அவங்க ஓகே வரைஞ்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன ஃபில் அப் பண்ணணும்னு பார்ப்போம். It's given that composite index of cost of making bread increased by 35% from 20 to 25. 20 to 25 னா 135 ல மொத்தம்ல. ஓகே, and then நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம், 25 to 22. 25 to 22 113.15. ஓகே, அப்போ நம்மளுக்கு இதோட இதுதான் தெரியல, ரைட்டா? ஏன்னா அவங்க கேட்குறதும் கால்குலேட் த காம்போசிட் இண்டெக்ஸ் 2022 20 தான் கேட்குறாங்க, ரைட்டா? ஏ தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தான் தெரியுமா, ஏபி ஓவர் 100 ஈக்குவல் டு 135, ரைட்டா? ஸோ ஏ டைம்ஸ் 113.5 ஏபி ஓவர் 100 ஈக்குவல்ஸ் டு 135. ஏ சால்வ் பண்ணுங்க. 135 times 100 divided by 113.5. என்னமா 11315 தானேம்மா? சில சாலை எங்கோ. தேங்க்யூ நல்ல வேலை ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். 113.15 ஓகே, ஈக்குவல் டு 135. ஈக்குவல்ஸ் டு ஏ, சாரி, ஐயோ என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ரைட்.
Tally. $119.31 tally. Okay. So part 1 done. Actually, customer work index number okay then should you should get that wipe maybe the next question will destroy it. See how. ஓகே இதுவும் பாருங்க ப்ராஃபிட் கேள்வி. ப்ராஃபிட் எப்போ செய்யணும்? கடைசியாக தான் செய்யணும் ப்ராஃபிட்டை. டீல் த ப்ராஃபிட் அட் தி லாஸ். அதை முதல்ல போட்டு யோசிச்சா முடிஞ்சு. ப்ராஃபிட்டோட எந்த ஒரு இண்டெக்ஸும் இப்போ நீ செய்யவே கூடாது, அது கடைசியாக தான் செய்யணும். ஓகே சரி ரெடி. மிஸ்டர் ஆமே எய்ம்ஸ் டு அச்சீவ் 30%. அதே 30% தான் அவங்க ப்ராஃபிட் வைக்கிறானுங்க. முதல்ல கேள்வியும் 30% தான். 30% ஆஃப் ஆனுவல் ப்ராஃபிட் இன் 2025. In 2020 the total production cost was 400. அப்பனா இதோட price index புரியுதா? For the whole breed. Find the total selling price. மறுபடியும் selling price profitலாம் அப்புறம். ஆனால் அவங்க என்னத்துனா அவங்க வந்து 2020 கொடுத்துட்டு 2025 தான் கேட்குறாங்க. ஆமாவா இல்லையா? Hence, what is the minimum number of bread that can be produced in 2025 to achieve the targeted profit if the selling price of each bread is 2 ringgit 50 cent? Okay, too much information already. Okay, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் 2020 வந்து 400 ringgit விற்றுருக்காங்கன்னா 2025ஓட காஸ்ட் ப்ரைஸ் மாதிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். Okay, the first step I want to find, because this is cost price. If I do any calculation, I will get cost price, not automatically getting the selling price. Correct or not? So cost price in 2025 madana kandupidikiren. So appa P25 I don't know. The P20 was 400 times 100 panna. Do I have anything with 25 and 20? I just calculated, right? I just calculated here. 25 to 20 ma inga. 25 to 20. Hi, 25 இங்க இருக்கு, 20 sorry 25 இங்க இருக்கு, 20 இங்க இருக்கு. 135. கரெக்டா? அதே நீ முழிச்சுக்கிட்டு இருந்த, நான் நினைச்சேன் நீ வேற ஏதோ சிலபா பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆஃப் 25 எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. 135 times 400 divided by 100. 135 540. ஓகே சரி. இப்போ அதில் 30% நான் ஒரு ப்ராஃபிட் வைக்கணும்னா வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? இதான முதல் கேள்வி. ஓகே, செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் இன் 2025. அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, செல்லிங் ப்ரைஸ் தானே பெருசாக இருக்கும், அது மேலே வை. செல்லிங் ப்ரைஸ் ஓவர் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வாஸ் 400 டைம்ஸ் 100 பண்ணினா த ப்ராஃபிட் இண்டெக்ஸ் யூ வாண்ட் டு அச்சீவ் இஸ் 130. So SP is equal to 130 times 400 over 100. So 30, 30, 20, 0, 5, 520. Betul lah? எப்படி வரும்? இதோட காஸ்ட் ப்ரைஸே 550 540 ஆச்சுமா. Yeah, wrong, right? Yeah, 540 இங்க வரணும். அதான் பார்க்குறேன் எப்படிடா 520 வரும். ஓகே சாரி. ஏன் 400 வராதுன்னா பிகாஸ் இதோட ஃபார்முலா என்னது? செல்லிங் ப்ரைஸ் ஓவர் காஸ்ட் ப்ரைஸில் ஃபார் தேட் பர்டிகுலர் இயர். ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 540ல. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 130 டைம்ஸ் 540 டிவைடட் பை 100. திஸ் ஆர் எனி கால்குலேட்டர். $702. Selling price RM 702 tally. Okay, tally. Okay, இருங்க இன்னும் முடியல கொஸ்டின். ஓகே, நம்பர் 2 செஞ்சுட்டோமா? இப்போ அடுத்தது, hence what is the minimum number of bread that can be produced in 2025 to achieve the target profit if the selling price of each bread is 2 ringgit 50 cent?
அப்படித்தான் வரும். இரு வரேன். ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பிரெட் that can be produced in 2025 to achieve a targeted profit if you sell for 2 ringgit 50 cent. So இப்போ அவன் செல்லிங் ப்ரைஸ் 2 ringgit 50 centனா வாட் மஸ்ட் பி த காஸ்ட் ப்ரைஸ்? நீங்கள் நேராக எடுத்து டிவைட் பண்ண போகிறீங்க. 702 டிவைட், I don't think so that will be the working. ஆன்சர் செக் பண்ணுங்க. 280 அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கா? இல்லை தானே? 280யா? But that one I cannot accept that one as an answer. Why? Because if in the 702 வந்து is a selling price, right? கரெக்ட் தான். நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே, ரைட். இவன் கொடுத்த செல்லிங் ப்ரைஸ் நான் நினச்சேன் இது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு மைண்டில் வச்சுட்டேன். ஓகே, அப்புறம் அதோட செல்லிங் ப்ரைஸ் தேடி அப்புறம் செய்யணுமான்னு யோசிச்சுட்டேன் நான் கொஞ்ச நேரத்தில். ஓகே, அதாவது இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுல, மொத்தமாக 7 அப்போ ஒரு பிரெட்டை 2 ringgit 50 cent விற்கிறான்னா எவ்வளோ பிரெட்டை அவன் மினிமம் செல் பண்ணியிருப்பான்? இதுதான் கேள்வி. ஸோ வெரி சிம்பிள். மினிமம் பிரெட் சோல்ட் இஸ் த டோட்டல் selling price was 702 ringgit and one bread வந்து 2 ringgit 50 விற்கிறார். ஸோ இது வந்து 280.8 வருது. ஆனால் there is no such thing as a 280.8 நான் விற்றுட்டேன், 0.2 நான் கடிச்சிட்டியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? மினிமம் தேடணும். ஸோ 280ல கன்வெர்ட் டு த ஹோல் நம்பர். ஸோ நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கிங்க. மேத்தமெட்டிஷியன் will like this. அல மாதிரி that means approximately equals to ன்னு அர்த்தம். மேத்தமெட்டிக்கில் இப்படி போட்டிங்கன்னா ஒரு அர்த்தம், இது therefore, இது பிகாஸ் ஆஃப், இது எக்ஸிஸ்ட். அன்னைக்கு சொன்னேன் இது ஆல், இதெல்லாம் அர்த்தம் இருக்கு. இது எலிமெண்ட். ஓ உங்க செக்கு இது யூனிவர்சல் செட்ல போடலான்னு சொல்லி யூ ஜஸ்ட் ஃபோன் ஒயர் மாதிரி தொங்க விட்டுற முடிஞ்சு அவ்வளோதான். அவர் எலிவாளு அவ்வளோதாம்மா. நான் அப்படித்தாம்மா போடுவேன். செட்டில் வரையும்ல யூனிவர்சல் செட்டுக்கு. எது நம்பர் 2 அதை காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டல 540. அப்போ உனக்கு 30% ப்ராஃபிட் வேணும்னா எவ்வளோக்கு விற்கணும்? நார்மலாக நீ பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான். ஸோ த செல்லிங் ப்ரைஸ் ஐ டோன்ட் நோ, த காஸ்ட் ப்ரைஸ் ஷுட் பி 540 பிகாஸ் அதுதான் லோவர் அமௌண்டாக இருக்கும். டைம்ஸ் 100 ஈக்குவல்ஸ் டு த ப்ராஃபிட் இஸ் 30%, ரைட்? ஸோ த இண்டெக்ஸ் ப்ராஃபிட் ஷுட் பி 130. இப்போ ப்ராஃபிட் 30% என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் பை 30%. இன்க்ரீஸ் பை 30% என்ன அர்த்தம்? 130. தென் சால்வ் யூ கெட் 702. ஒரு பிரெட்டை 2 ringgit 50 cent விற்கிறான்னா எவ்வளோ பிரெட் அவன் விற்றுருப்பான்? 702 யூ அலோகேட்டட். ஸோ யூ ஜஸ்ட் டிவைட் இட். போலே முடிஞ்சு தானே கொஸ்டின்? இண்டெக்ஸ் நம்பர் தயவுசெய்து வாங்க அடுத்து போயிடலாம், ஃபங்க்ஷன் போயிடலாம். ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். இருக்கா யூ? இன்னும் இருக்கா? எங்கே இருக்கு? அப்போ இண்டெக்ஸ் நம்பர்லேயே போதும்ன்றீங்களா இன்னைக்கு? சரி வாங்க, உங்கள் ஆசையாக கெடுக்கணும். என்ன நம்மளுக்கு கிளாஸஸ் குறவாக இருக்கு சையாங்களா? Okay. Polama Terenganu. Okay, table 2 show the information related to 3 ingredients used in the production of brownies cake. Okay.
நல்லா பாருங்க. இது வந்து பாருங்க, இது என்ன இப்படி இருக்கு? 23, 20, 21, 100 கொடுத்துருந்தாங்கன்னா, that means 2021 is the base year. பேசிக்கலி என்னன்னா 23க்கு 21, இது 24க்கு 21, இது 24க்கு 23. புரியுதா? வெயிட்டேஜ் வந்து 573. சிம்பிள் தான், மூணு இது தான் கொடுத்துருக்காங்க. சரி, XYZ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. இது நம்மளுக்கு ஈஸி தானே. ஆனால் இருங்க, ப்ரைஸ் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. கேளுங்க, இது 21, 23, இது 21, 24, இது 23, 24லாம். இது 3 இயர்ஸ் லிபாட், ரைட்? 3 இயர்ஸ் லிபாட்னு என்ன செய்யணும்? முட்டை தான். ஓகே, இப்போ முதல்ல ஏக்கு பார்ப்போம். ஏயோட முட்டையை பார்ப்போம். அப்போ நம்ம முதல்ல இதை கரெக்டாக செய்யணும். 21, 23, 24. இது வந்து பாருங்க, 21ம் 23யும் கனெக்ட் பண்ணுறது. அப்போ 180, ரைட்டா? 180 போட்டுக்கோ. இது 21ம் 24யும் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் திஸ் ஒன் இஸ் Y, ஏன்னா அதுதான் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகேயா? அடுத்து 23யும் 24வும் கனெக்ட் பண்ணுறது 105. ஓகே, இப்போ வாய்ஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாவா? என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியல. Y is equals to 180 times 105 divided by 100. $189. அண்ட் இங்கேயும் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம கால்குலேஷன் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம டேபிள் தானே மொதல் பார்ப்போம். ஓகே, பியும் அதே செஞ்சிருவோமா? அதே 21, அதே 23, அதே 24. And now 21 to 23 is X. 23 to 24 is 120. And 21 to 24 is given 258. So 120 times X divided by 100 equal to 258. So X equals to 258 times 100 divided by 120. 215. C போல அடுத்தது 21, 23, 24. இதில் 21, 23 is 200. 23, 24 is Z. And 200 to இது 21 to 26 is 24 வந்து 216. Okay, again. So 200 times Z over 100 is equals to 216. Z equal to 216 times 100 divided by 200. So 108. Correct? ஓகே, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிங்க. எக்ஸ் வந்து என்னது? எக்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிட்டேன் மத? 215. ஓகே, வெயிட்டேஜ்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து போகலாமா? 4 மார்க் கொஷின். அதில் முதல்ல B1. Okay, calculate the composite index for the production of composite index. அவங்களே சொல்லிட்டாங்க. 24க்கும் 23க்கும் தான் கேட்குறாங்க, ரைட்டா? ஓகே, 24, 23 வந்து எங்கே இருக்குது? ஏதோ பாருங்க, இங்கே இருக்குது. இதோட கேட்குறாங்க. ஸோ நான் இங்கே ஜலங்கஜா செஞ்சுக்கிறேன். B1 ஈஸியராக இருக்கும் எனக்கு. ஓகே, 23 to 24 தானே? ஓகே, ஸோ அது செய்யலாம் நீங்கள். ஸோ வெரி சிம்பிள். அது 105 times 5 plus 120 times 7
plus 108 times 3. Divide by 573. Is it 112.6? So this is actually price index of what? 2423, yeah? Okay. Next வந்து என்ன கேக்குறாங்கன்னா இப்போ 2423 கண்டுபிடிச்ச கையோட அது சம்பந்தப்பட்ட கேள்வி தான் கேட்பாங்க. What is the cost of production of 2024 if the cost of the production in 2023 is 55 ringgit? Kan you sudah cari dia punya index tadi, ganti je lah. Okay, you punya cost price dia berapa? 23 apa? 55 ringgit. So price at 24 you don't know. Is it 55 ama? 55 sana. 55 times 100 is equals to 112.6. This is your B2, Then calculate your P24. 112.6 times 55 divided by 100. ringgit 93 cent. So, okay, இது சோஃபா எந்த கேள்வியும் ஒன்று வரைக்கும் கஷ்டமா இல்லை. உங்களுக்கு நான் எடுத்த கேள்வி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு. அவங்க ஏன்னு தெரியல, மாட்டின 3 கேள்வியும் கஷ்டமா தான் இருந்துச்சு. 2 4 6. ஓகே, பட் இட்ஸ் ஓகே, பார்ப்போம். இங்க மணி ஆயிடுச்சு. I think for the whole function I will do the video. அதுக்குள்ளார ஃபங்க்ஷனை வெள்ளனையாக செஞ்சு முடிச்சிருங்க. உங்கள் முயற்சி தான். இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிட்டிங்களா இல்லையானா நான் வந்து கிட்ட இருந்துலாம் நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போராடுங்க, நான் வெறும் வழி தான் காட்டணும், அவ்வளோதான். போராடலையா அது அப்புறம் அதுக்கேற்ற ரிசல்ட் தான் வரும், அதுதான். ஓகே, ஸோ அது ஓகே. B1 B2 ஓகே. நெக்ஸ்ட் C. ஓகே, என்னது ப்ராஃபிட்டா? இல்லை, இது வேற. ஓகே இருங்க. The cost of making brownie cake is expected to increase by 50% from the year 23 to 25. Calculate the cost of making brownie cake in the year 25 if the cost in 2024. அப்போ இதில் என்ன இருக்குது? 23, 24, 25 இருக்குது, ரைட்டா? ஸோ 3 வருஷம். இங்கே மேமாங் ஆனால் இங்கே 21 இருக்குது, ரைட்டா? எக்ஸ்ட்ராவாக 25 கொண்டு வந்திருக்கானுங்க, ஆமாவா? இப்போ காஸ்ட் ஆஃப் மேக்கிங் ப்ரௌனி கேக் வந்து 50% சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா வந்து 150. அது இது இல்லை, இது ரூகி இல்லை. காஸ்ட் ஏறுச்சுன்னா ரூகியாக இருந்துட்டு போகுது. ஏன் அது நீ ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிற? இல்லை, அது எதுவும் ரிலேட் பண்ணுவோம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஓவர் திங்க் பண்ணாத. அதெல்லாம் வந்து டீப்பான லீனியர் ப்ரோக்ராமிங் தான் யோசிக்கணும். நான் அதெல்லாம் படித்தேனே இந்த செமஸ்டரில், போன செமஸ்டரில். அது ரூகியா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணணும், கிராஃப் வச்சு செக் பண்ணுவாங்க. அதான் அதுக்கு பேர் ஆப்ரேஷன். இப்போ ஜஸ்ட் திங்க், நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சோம்னா அந்த கேள்வி அதே மாதிரி எதிர்பாரு. ஓகே, கொஞ்சம் தான் மாற்றுவாங்க. ஓகே, த காஸ்ட் என்னம்மா சொல்லியிருந்தேன்? ஓகே, 23, 24, 25. இப்போ இது மாறினுச்சா? அதே 3 வருஷத்தோட கேள்வி தானே கேட்குறானுங்க. ஓகே, ஆனால் இது வந்து மேக் ப்ரௌனி கேக் சொல்லிட்டாங்கன்னா த டோட்டல் காம்போசிட் இண்டெக்ஸ், ஆமாவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? 50% ஏறி இருக்குது. எந்த இயர்லேருந்து எந்த இயர்? 23லேருந்து 25. இது எவ்வளோ ஏறி இருக்கு? 150. ஓகே, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மேலே என்ன கண்டுபிடிச்சோம்? 24க்கும் 23க்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரைட்டா? 24 23 எவ்வளோ? 112.6. 112.6. ஓகே, இப்போ வந்து நல்லா பாருங்கள். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? அவன் கரெக்டாக நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை தான் கேட்பான் பாருங்க. Calculate the cost of making brownie in the year 25 or 24 தானே. அப்போ இதோட இண்டெக்ஸ் தெரிஞ்சால் தானே ப்ரைஸை கம்பேர் பண்ண முடியும், அவ்வளோதான் பேசிக்.
So 112.6B over 100 equal to 150. So B is equals to 150 times 100 over 112.6. So B is equals to 133.21. கரெக்டா கைஸ்? பி கிடச்சிருச்சா? சரி, இப்போ நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு இது எவ்வளோன்ட்டு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கால்குலேட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் ப்ரௌனி கேக் இந்த இயர் 2025 2024 கொடுத்துட்டாங்க. அப்போ கிலோவில் விலை 60 காசு. P25 தெரியல, டைம்ஸ் 100 பண்ணுறோம். அண்ட் ஜப்பான் வந்து 133 ringgit 21 cent வரும். ஸோ வாட் இஸ் யோர் P25? 133 ringgit 21 cent darab 60 ringgit 50 cent over 100 ringgit. 100 ringgit lah, 100. So jawapannya adalah 80 ringgit 59 cent. Is it tally with the answer behind? இந்த மாதிரி மெத்தட் எப்போ, இந்த மாதிரி காம்போசிட் இண்டெக்ஸ் மெத்தட் எப்போ நம்ம பாய்க்கணும், எல்லா மெட்டீரியலுமே ஒரே மாதிரி ஏறுனுச்சுன்னா தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 23லேருந்து 25க்கு 50% ஏறுதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா 23லேருந்து 25%லேருந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே 50% ஏறுது. அதனால தான் டோட்டலாக 50% போட்டிருக்காங்க. புரியுதா? அதுவே ஒரு இன்க்ரீடியன்ட் வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு இன்க்ரீடியன்ட் வேறு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுதான் நான் சொன்ன கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது அடுத்த கேள்வியில் பார்க்கலாம். ஓகே, யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் until here? ஓகே, பரவாயில்ல. நீங்கள் இண்டெக்ஸ் நம்பரை ஒழுங்காக கற்றுக்கிங்க. இண்டெக்ஸ் நம்பர்லாம் உங்களுக்கு உங்களோட சேவியர். 10க்கு 9 மார்க் எடுக்கணும் மேக்ஸிமம். நீ அதுக்கு மேலே நீ குறைஞ்சேன்னா உனக்கு எஃபெக்ட் பத்தல. 10க்கு 9 எடுக்கணும், முடிஞ்ச 10க்கு 10 எடுக்கணும். அதுக்கு மேலே குறைஞ்சாங்கன்னா உனக்கு எஃபெக்ட் பத்தல. இதான் தெரிஞ்சுக்கிங்க. You boleh, semua orang boleh score index number. Okay, so உங்களுக்கு எல்லா odd number questions முடிச்சிட்டு தானே? Wait, I want to teach you the function. நீங்க அப்புறம் மொதல் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபங்க்ஷன் ட்ரை பண்ண போறீங்களா? அப்போ இண்டெக்ஸ் நம்பர் மாதிரி கற்றுக்கிங்க. இன்னும் ஒரு கேள்வி செய்யும், கரெக்டாக ஆயிரும். 9:30 ஆயிரும். ஓகே, இட்ஸ் ஓகே. ஃபங்க்ஷனும் குவாட்ராத்திக்கும் நீங்கள் முதல்ல போய் ட்ரை பண்ணுங்க. மெயினாக ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூனா யூக்குன்னா பருசாகா. நான் சும்மா வந்துட்டு ஒரு 4 கொஸ்டின் பிஞ்சாம் பண்ணிட்டு 2 ஹவரில் போயிடுவேன். நீங்கள் தான் இருந்து போராடணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி கேள்வி தான் அந்த ப்ராப்ளமாக வந்துச்சு. ஐ எம் கோயிங் டு டீச் யூ திஸ். ஓகே, இன்னொன்று, அட்மேட்ஸ் ரொம்ப ட்ரிக்கியான சப்ஜெக்ட். அதுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். யூ மாஸ்டர் ஒன் டாபிக் பை ஒன் டாபிக். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடியும் அதானே செஞ்சோம். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம், அது வந்து மாடியூல் பேஸ்டு லூஸு அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம் ஃபார்மேட் கொஸ்டினை நான் ப்ரிப்பேர்ட் ஆகணும் பை டாபிக். இதுதான் உங்களோட எய்ம். ஓகே, இன்னும் நிறைய டைம் இருக்குது. நினச்சிங்கன்னா ரிசல்ட்டை மாற்றிடலாம், சர்வசாதாரணமாக மாற்றிடலாம். ட்ரஸ்ட் மீ. ஓகே, table 2 show the formation of 4 ingredients ABCD used to produce chocolate cake. என்னடா சாப்பாடு ஜாமா தான். ஓகே, இப்போ இது பாருங்க. இதுதான் நான் சொன்ன கொஸ்டின் மதர் உங்களுக்கு. இது பாருங்க, 22-23, இது 24-23 கொடுத்துருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸாக இருக்கா. இதோட காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து தேட சொல்லும் போது நம்ம பார்த்து செய்யணும். ஓகே, ரைட். ஓகே, under 10, under 20, under 25, under 50.
This one increase by 25%, under 25, unchanged 100, unchanged 100, decrease by 10%, 90. Excuse me. ஓகே, இது வந்து பெர்சன்டேஜானு நம்ம கிட்ட சொல்லல வெயிட்டேஜ் பற்றி, ரைட்டா? யூ கேன் நாட் மேக் கன்க்ளூஷன் ஆர் அசம்ஷன். ஓகே, நவ் the price of ingredient A, okay, in the year 2024 is 35 ringgit. What's the price in 2022? ஸோ நம்ம 24யும் 22யும் கனெக்ட் பண்ணணும். டைரெக்டாக இருக்கா, டைரெக்டாக இல்லை, அப்போ முட்டையை போடு. முட்டை தான் வாழ்க்கைக்கு. ஸோ 22, 23, 24 for material A sahaja. அப்போ மெட்டீரியல் A வந்து 22 to 23 வந்து 110. சிவன்யா, இப்போ உனக்கு புரியுதா இண்டெக்ஸ் நம்பர் நல்லா? இது முன்னாடி நல்லா செய்வியா? ஓகே, உனக்கு பிடிச்ச சாப்டர்ல. ஓகே, 23, 24 இஸ் அண்டர் 25. கொஷின் வந்து என்ன கேட்குறாங்க, 22லேருந்து 24 கேட்குறாங்க. ஸோ $137.5 கரெக்டா? ஓகே, ஆனால் அவங்க கேட்டது ப்ரைஸ், corresponding ப்ரைஸ் கேட்குறாங்க. P24 is 35 ringgit, P22 we don't know, times 100 equal to 137.5. So 35 times 100 divided by 137.5, you should be getting P22, where P22 equals to 25 ringgit 45, 25 ringgit 45 cent. Arvendra, getting this? Yeah. 25, 45. Okay, good. சரி, A செஞ்சிட்டோம். அடுத்தது B. B என்ன கேட்குறான்? The composite index for the 4 ingredients in the year 2023 based on year 2022 is 121.25. Calculate the value of M. Very simple. 22, 23 இதானே? இதோட composite index வந்து நம்ம டாரா பண்ணி பார்க்கணும்ல. ஏன்னா அதோட ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க 121.25. பேசிக்லி இப்படி தான் கொடுப்பாங்க, வெயிட்டேஜை மறைச்சிட்டு. ஓகே, ஸோ 110 times M, ஸோ 110 M plus 120, 30 plus 125, 15 plus 150, 15 over M30 plus 15 plus 15, and இதோட ஆன்சர் வந்து 121.25. ஸோ 110 M 120 times 30 plus 125 15 plus 150 times 15. 7725 equals to 121.25. You tear up terus dengan ini ya. M plus 50, 15, 30, 30, 30, 60. So 121.25 darab 60 dia berapa? So இது 121.25 M அப்படியே தான் இருக்கும். டைம் 60 பண்ணும்போது 7275 வருது. 7725. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கணும், எம்மை தான் முதல் நவுத்தணும். எந்த எம் சின்னதாக இருக்கோ அதை தான் நவுத்தணும். ஸோ 110 M சின்னதாக இருக்குது. ஸோ அந்த 110 M இப்படி வரும், நெகட்டிவ் 110 M வந்துடும். 7725 இஸ் ஆல்ரெடி ஹியர். திஸ் 7275 இங்கே கொண்டு வருவோம், நெகட்டிவ் 7275 வரும், நடுவில் ப்ளஸ் போட்டிருக்குங்க. ஸோ 121.25 மைனஸ் 110, இதில் வந்து 11.25 Mன்னு வரும். 7725 மைனஸ் 7275, இது 450 வருது. 450 minus divide by 11.25,
What is your M? M வந்து 14 வருதுப்பா. கரெக்டா? குட். Okay. Calculate the production cost of chocolate cake in the year 2024. அது நம்ம தேடின விஷயங்களோட சம்மந்தம் இருக்கு தானே? இல்லை. Totally different, right? 2022 and 2024. Just now one, we calculate one. 2022, 2023. Okay. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து நம்ம ஏபி ஓவர் 100லாம் பாய்க்கக்கூடாது. இப்போ டைரெக்டாக. ஓகே. ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட வந்து காம்போசிட் இண்டெக்ஸ் ஃபார் 1 to 1.25 இருக்கு, ரைட்டா? த ஒன் ஃபார் 23 to 22. நம்ம இந்த 23, 24 வச்சு தனியாக தேடி அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வந்து ஏன்னா they never give you a proper word like increase by 30% இந்த இயர் அந்த மாதிரி சொல்ல தானே. அப்போ இதை மேனுவலாக செய்யணும். எப்படி மேனுவலாக செய்யணும்னா, ஓகே, இதோட காம்போசிட், இதோட காம்போசிட், இதோட காம்போசிட், இதோட காம்போசிட் எல்லாத்தையும் தம்மா பண்ணணும். அப்போ அதுக்கு நான் ஒரு புது ஃபார்முலாவை அதை ரிஃபைன் பண்ணேன், அங்கே சொல்லி கொடுத்தேன். இந்த ஃபார்முலா உங்கள் செக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து எப்போ பாய்க்கணும் முதல்ல அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிங்க, முதல்ல கிளியர் ஆக்கிக்கிங்க மைண்டை. இந்த மெத்தட் வந்து எப்போ பாய்க்கணும்னா, இப்போ பாருங்க, ஒரு இன்க்ரீடியனும் வேற வேற மாதிரி மாறுது, ஆமாவா இல்லையா? ஒரு இன்க்ரீடியனும் வேற வேற மாதிரி மாறுது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர். முதல்லையும் அப்படி தானே இருந்துச்சு. முதல்ல வந்து 2 வருஷத்தோட மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து இந்த 2 வருஷம், இங்கே ஒரு 2 வருஷம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டேட்டாக்கு மட்டும் தான் இது வரும். அப்போ பாருங்க, இட்ஸ் ஆல் சேஞ்சிங் டிஃப்ரெண்ட்லி, ரைட், ஃபார் ஈச் இன்க்ரீடியன்ட். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் காம்போசிட் இண்டிவிஜுவலி ஃபார் ஈச் இன்க்ரீடியன்ட். ஸோ எப்படி என்ன சொல்கிறேன்னா, ஓகே, இப்போ நீங்கள் நேராக என்ன செய்ய போகிறீங்க, இண்டெக்ஸ் ஆஃப் 22க்கும் 24க்கும் முடிச்சு போட போகிறோம். ஸோ ஓகே, முதல்ல 110 டைம்ஸ் 125 டிவைட் 100 நீங்கள் என்ன ஒன்று ஒன்றா தேடிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? ஸோ நான் வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஓவர் 100 தானே வரும். ஒன்றுக்கும் காம்போசிட், ஒன்றுக்கும் முட்டை போட சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/100 ஃபேக்டரைஸ் பண்ணிடுறேன். dia nak pening dah tu. Okay, dengar betul-betul. இதோட காம்போசிட் இண்டெக்ஸ் எப்படி என்ன பண்ணுவீங்க, 110 125 டிவைட் 100, அப்போ ஒரு இண்டெக்ஸ் கிடைக்கும். அப்புறம் அதோட வெயிட்டேஜோட டேராப் பண்ணணும். ப்ளஸ் அடுத்தது அதே மாதிரி தான். இமேஜின் யூ ஆர் டூயிங் திஸ் ஒன் பை ஒன், இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அந்த எல்லாத்துலேயுமே ஓவர் 100 தானே போட போகிறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிய வைக்கிறேன் பாருங்க. சரி, இது எப்போ நம்ம செய்யணும், இது எப்போ செய்யணும்னா, when everything changing differently compared to previous one. ஓகே, அப்போ தான் இந்த மெத்தட் பாய்க்கணும். ஓகே, 1/100 எழுதிட்டியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ படி 110 125 எம் தான் கண்டுபிடிச்சிட்டு. எம் எவ்வளோ, 40. ஸோ 3 டேரா பண்ணு, 110 125. இது என்ன கொடுக்கும், we will get the composite index, பத்தோல்டா. and then அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ, 40. அதையும் சேர்த்து அடுத்து போ. அடுத்த ரோ என்ன வரும் அரவிந்த்ரா? 125. மொத்தமாக படி 120 130. அவ்வளோதான். அது 3 எடுத்து டேரா பண்ணுங்க, அவ்வளோதான். நான் சிம்பிளாக தான் சொல்லி தரேன். 120 130, சாரி 120 100 and 30. அடுத்தது 125 100 125
100 and don't forget your 15. Okay, அடுத்தது under 50, 90 and 15. Under 50, 90 and 15. இருங்க ஒன்றும் முடியல. இது வரும் composite index தானே. Divided by sum of weightage எங்க போனுச்சு? பத்தியா மிஸ்டேக் பண்ற. 40, 30, 15, 15. அவ்வளோதான், இதான் மெத்தட். And tell me whether the answer tally or not. It should be working just now. எவ்வளோ கிடைச்சி? தப்பு தப்பாக தட்டி வச்சிருக்கேன். 110 times 125. Yeah, I think answer something like that. Oh, complot 125, 100, 15, 150, that's 90, that's 15. 130 வரும், கரெக்டாக வரும். மத ஒரு வாட்டி டிவைட் 100, அப்புறம் கீழே உள்ள டிவைட் 100 வரும். 130 வருதா? ஓகே, புரியுதா? இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ஓகே, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, புதுசு, அவ்வளோதான். ஓகே, போலாமா? அடுத்த இண்டெக்ஸ் கேள்வி. ஃபங்க்ஷன் நீங்கள் வீட்டில் பேசுங்க, ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு அப்புறம் வாங்க. அப்போ தான் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியும். How to prepare? Just like என்னென்ன தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயம். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கொஸ்டின் முடிஞ்சு தானே? ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேட்குறாங்களா? ஓகே ஓகே. 2022 வந்து 80, P24 times 100 equal to 130. அரவிந்த்ரா எப்படி ஹேஷ்டேக் பண்ண உடனே என்னோட பேன் நின்றுச்சு. என்ன அரவிந்த்ரா நீ? Okay. Okay, so P24 is actually 130 times 80 divided by 100. Koso 18. 52 104. Sir, everything differently for the three மது உள்ள கேள்விலாம் வந்து ஒரு இயர் தான் கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் மது உள்ள கேள்விலாம் பாருங்களேன், இந்த இயர்லேருந்து இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் பை 50% அந்த மாதிரி சொல்லிடுவாங்க, ஓவராலாக சொல்லிடணும். இப்போ இங்கே வந்து சஞ்சனா ரியாக்ஷன் கொடுக்குறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். அது புரிகிற மாதிரி ரியாக்ஷன் இருக்கா, புரியாத ரியாக்ஷனா எனக்கு தெரியாது. ஓகே, பாருங்க, இதில் 23, 24, 25 இருக்கா? ஓகே, இல்லை 23, 24, 21 இருக்கு. ஓகே, நாட் அ குட் எக்ஸாம்பிள். ஓகே, இது பாருங்க, இதில் 22, 25 இருக்கு. இப்போ நம்ம ஒரு கேள்வி செஞ்சோம்ல, இங்கே 22, 25 இருக்கு. 20 வந்து அவங்க சொல்லிட்டாங்க, 20லேருந்து 25 வந்து டைரெக்டாக 35% கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அந்த மாதிரி டைரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். அந்த மாதிரி கொடுக்கலன்னா தனித்தனியாக எடுத்து செய்யணும். இவ்வளோதான் வித்தியாசம். இதில் இந்த கொஸ்டினில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா இந்த வருஷம் டைரெக்டாக காம்போசிட் இண்டெக்ஸ் இப்படி மாறுதுன்னு? எங்கே சொல்லியிருக்காங்க? காம்போசிட் இண்டெக்ஸ் நான் சொல்ல, சம்டைம் கேக்குன்னு பார்ப்பாங்க, அந்த ஓவரால் என்னவா இருக்குன்னு பார்ப்பாங்க. காம்போசிட் இண்டெக்ஸ்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சில இடத்துல பார்க்கல அந்த மாதிரி. சரி, யூ வில் சி ஒன் மோர் கொஷின். அதே மாதிரி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் now. மொதல் இன்ட்ரோ, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் now. நாலாவது கேள்வி. ஏன் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களா? Okay. Right. Table 3 show the price index and the change in the price index. Okay. In the for material ABCD, இது வந்து பாரு making handbag. So whenever they mentioning handbag, that means composite index. புரியுதா? பவித்ரா இல்ல, மோகனா. Okay. Of brand spec. Diagram 8 represent the percentage of usage of material. அவன் தான் சொல்லிட்டான்ல பெர்சன்டேஜ்னு. அப்போ டோட்டலாக 100% வரணுமா? அப்போ 35, 15, 50, 50, 40, 90. இங்கே 10% கன்ஃபார்ம். ஓகே, இது பாருங்க, இது இந்த மாதிரி. இது வந்து 19லேருந்து 22, இது 22லேருந்து 25. ஸோ டிக்ரீஸ் 5%னா 95, no change 100, increase by 15%, so 115, 10% decrease 90. Okay, the price of material D, இதெல்லாம் ஈஸியில். the price of material 2022 கொடுத்துருக்காங்க. 2019ல எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 20யும் 19ம் மெட்டீரியல் பி இங்கே இருக்கா? 2019னா இதை தானே பார்க்கணும். ஓகே, ஸோ 2022 வந்து இஸ் த புது வருஷம், 35 மேலே வரும். 29 எனக்கு தெரியல, சாரி 29 கேட்டிருக்கேன். 19 டைம்ஸ் 100 ஈக்குவல்ஸ் டு 110. புரியுதா ஏன் நான் இது எடுக்கிறேன்னு? மோகனா, மெட்டீரியல் பி என்ன 2 வருஷம்? 1922 தானே? அதான் முழிச்சியா? மெட்டீரியல் டி, சாரி. அது கை தூக்கி சொல்லிடு டைரக்டா, நாங்கள் கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கல. ஓகே, டி என்ன சொல்லியிருக்கான்? 2022 வந்து 35 ringgit, 2019 வந்து எனக்கு தெரியல, டைம்ஸ் 100, அண்ட் அது வந்து எவ்வளோ வரும்? 140 வரும், ரைட்டா? ஸோ P19 எப்படி வரும்னா 35 டைம்ஸ் 100 டிவைட் 140 வரும். மூளைக்கு 25 RM 25ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ரெடி? அடுத்தது பி. Calculate the composite index of cost of making handbag. Handbag to composite index la 2025, 2019. ஓகே, நல்லா பாருங்க இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. இந்த மசாலாவா? சீக்கிரம் மணி வருது. கரெக்டு தான் நான். ஓகே, இந்த கேள்வி தான். ஓகே, நல்லா பாருங்க. அவங்க காம்போசிட் இண்டெக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? 1925 தானே கேட்டிருக்காங்க. 19 இங்கே இருக்குது, 25 இங்கே இருக்குது. அப்புறம் நீங்கள் என்னது, இதோட காம்போசிட் இண்டெக்ஸ் தனியாக தேடி, இதோட காம்போசிட் இண்டெக்ஸ் தனியாக தேடி அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அண்ட் இது டைரெக்டாக சொல்லியிருக்காங்களா ரெண்டுமே இது இப்படி தான் ஆக போகுதுன்னு? எதுவும் சொல்ல தானே. inilah contoh soalan dia. Kita kena buat pengasingan. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணணும். they never tell இந்த வருஷம்லேருந்து இந்த வருஷம் இப்படி தான் போகணும், சிங்கிள் வேர்ட்ஸில் கொடுக்கல, ரைட்டா? அப்போ நம்ம இது தனித்தனியாக செய்யணும். ஓகேயா? ஸோ இது என்னத்தோட காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் 2519. ஓகே, நான் என்ன சொல்லுவேன், 1/100 வெளியே வச்சிரு, ஃபேக்டரைஸ் பண்ணி. ஓகே, அப்புறம் இது பாருங்க, 117 95, ஏ வந்து எவ்வளோ? 35%. 110 100, இது எவ்வளோ? பி வந்து 15, சி வந்து 40, டி வந்து 10. அப்படி என்ன பண்ணணும்? உள்ளே போயிட்டு இதையும் டாரா பண்ணணும். அவ்வளோதான், 3 டாரா பண்ணணும் ஒரு பாரிஸில், அவ்வளோதான் செய்யணும். அப்படி டாரா பண்ணி விட்டதுனால கொஞ்சம் கிமாஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதை பாருங்க, இப்படி கூட செய்யலாம். நீங்கள் 117 ப்ராக்கெட்டில் போட்டு அடிச்சிருங்க சொன்னாங்க. 117 95 35, 95
35 plus அடுத்தது 110 100 15 110 100 15 plus 126 115 40 126 114 40 So straight of the company உன் இஷ்டம் 115 தாம்மா தீபாவளி வருதுல்ல ஒரு பர்சன் ஆஃபர் 140 140 90 10 ஓகே 140 90 10 ஓகே அண்ட் இருங்க அவசரப்படாதீங்க சம் ஆஃப் வெயிட்டேஜை மறக்கக்கூடாது அண்ட் இது பெர்சன்டேஜ் தானே ஸோ நீ கஷ்டம்லாம் பட தேவை 100 தான் வரும் கீழே உடனே 100 வெட்ட முடியுமாலாம் கேட்காதீங்க அது வராது அந்த மாதிரி 100 ஏன்னா இது 1/100 வெறும் 100 கிடையாது 100/100 இருந்தால் தான் வெட்ட முடியும் அதனால jangan shock sendirilah okay 117 95 35 plus 110 100 15 plus 126 115 40 plus 140 90 10 divide 100 divide 100 is it 125.96 புரியுதா தேவேந்திரா ஏன்னா இதில் பாரு அவங்க ஏதாவது சொன்னாங்களா பொதுவாக அந்த மாதிரி இன்க்ரீஸ் கேள்வினா என்ன செய்வாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லை இது அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த 23லேருந்து 25 இப்படி ஆகுனுச்சு அப்போ 25 இல்லைன்னா 24 எவ்வளோ இந்த மாதிரி கொடுத்தா தான் முட்டை கேள்வி ஏன்னா இவங்க ஓவராலாக ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் இப்படி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ டைரெக்டாக காம்போசிட் இண்டெக்ஸ் பாய்க்கலாம் முட்டை மெத்தட் அதுவே இதில் எதுவுமே சொல்லலைன்னா நம்ம என்ன செய்யணும் தனித்தனியாக செய்யணும் ஒன்று ஒன்றா ஓகே பி சென்டோ அடுத்தது சி C. Hence, find the maximum number of handbag can be produced using an allocation of 10,000 ringgit in year 2025 if the cost of the producing is 250. Okay, அப்போ 25 2019 கம்பேர் பண்ணுறாங்க அதனால தானே கொஞ்ச நேரம் முன்னாடி செஞ்சேன் எப்போவுமே கொஞ்ச நேரம் முன்னாடி செஞ்சது தான் அவங்க கேட்பானுங்க ஓகே ஸோ அப்போ மொதல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹேண்ட்பேக் 250 in the 2019 பழைய விலை வந்து 250னா what is the புது விலை in 25 so that you get the composite index of 125.96 so what is your P25 125.96 you add up 250 you divide 100 is it 314 ringgit 90 cent இருங்க அது வெறும் price for 2025 ரைட்டா இப்போ கொஸ்டின் என்ன உங்ககிட்ட இப்போ 10k இருக்கு எவ்வளோ ஹேண்ட்பேக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் டிவைட் இட் கரெக்ட் நாட் மச்சம் 30 கேன் ஸோ நம்பர் ஆஃப் பேக் அதுவும் என்ன மேக்ஸிமம் பேக் கேட்குறாங்க யூ டேக் யோர் allocation 10k you minus வகை dengan 300 is the cost to produce one handbag in later year அதாவது 2025 எவ்வளோ வருது 31.756 வருது can you produce like that no one will buy yeah 31 why not 32 because it's 31.75 there's no yes it is like 31 கடந்து வந்துருச்சு 32 தான் வரல அப்ப மேக்ஸிமம் 31 லாஜிக் சலா மேக்ஸிமம் ரவுண்ட் ஆஃப் நீ மேத்தமெட்டிக்காக யோசிக்க கூடாது இது ப்ராப்ளம் சால்விங்கில் ஹேண்ட்பேக் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இப்போ 31.8 நீ செஞ்சுட்ட அதில் நீ 32 சொல்லி விற்க முடியுமா உன்னால
31 விற்கலாம் தானே நீ? இப்போ மினிமம்னு சொன்னா அது 31 அதுவும் 31 தான். எனக்கு என்ன அப்படிதான் சொல்லுவார், 31 தான் வரும். இல்லை மினிமம் கேட்கக்கூடாது, கேள்வி சாலவாயிரும் ஆக்சுவலி. அது வந்து வேற மாதிரி இல்லை, அதுதான். இல்லை இல்லை, அங்கேயும் மினிமம் தான் கேட்டாங்க. சரி, எதா இருந்தாலும் ஹோல் நம்பர் நீங்கள் பாருங்கள், அந்த நம்பரை தாண்டுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க, அவ்வளோதான். நான் எப்போவுமே ப்ராப்ளம் சால்விங்கோட தான் பார்ப்பேன். ஏன் இன்னும் செயின் கீ செயின் போட்டேன்னா ஃபுல்லாயிருமா? 32 அடி வாங்கிடும் நீங்கள். 31 அண்ட் பேக்ஸ் அதெல்லாம் போடக்கூடாது. ஹோல் நம்பர்ல how you create a decimal and back. இன்னும் ஒன்று இருக்குல்ல, டி 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 என்னது? தெரியலையே, காசு கட்டுற வேலை. கட்டிட்டா உனக்கு வந்துடும். ஓகே, பரவாயில்ல விடு, உனக்கு புரிய வச்சு. ஓகே, the cost of the production is expected to increase. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து அந்த முட்டை வைக்க முடியும், ரைட்டா இல்லையா? 20% from the year 2022 to 2025. ஓகே, என்னதான் 22, 25 and they asking about 2019. 19 ஏற்கனவே செஞ்சுமா இருக்கு. ஓகே இருங்க. ஸோ 19 இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் என்னது 22 இருக்குது, 25 இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, the cost of the production is expected to increase 2022 to 2025. 120 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து, ஆனால் அவங்க கேட்ட கேள்வி 19லேருந்து 25 எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க, ரைட்டா? ஏற்கனவே இதை தேடி வச்சுருக்கோம் தானே, ஆனால் அதை நம்ம பாய்க்க முடியாது. யூனோ வாய்? ஏன்னா இது சடன் சேஞ்ச். இப்போ இது மாறுறதுனால, உன் பி வேல்யூ மாறுறதுனால இங்கே மாறும், ரைட்டா இல்லையா? திஸ் ஒன் சடன் சேஞ்ச், ரைட்? ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், 19லேருந்து 22 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இருக்கா? ஏற்கனவே இல்லை, தேடுங்க. 19லேருந்து 22, அதாவது காம்போசிட் இண்டெக்ஸ் ஆஃப் 22 19 எப்படி வரும்னா 117 and 35. இது வந்து நீங்கள் வருஷத்தில் எடுத்துடாதீங்க, இது இந்த வருஷத்துக்கு மட்டும் தான் கேட்குறாங்க. 110 15 126 40 140 times 10 over total 100. ஒன் டு 1.85 வருதா? அதுக்கப்புறம் அதை எடுத்து இங்கே எழுதிருங்க, 1 to 1.85. ஸோ இப்போ நீங்கள் 19 to 25 இன்னும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க 19 to 25 ஏன் திடீர்னு கேட்கணும்? அப்போ ஏற்கனவே உள்ளதை நம்ம பாய்க்க மாட்டோம். தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ஏன் திருப்பி இங்கே கேட்கணும்? நாட் ஆப்வியஸ்லாம் அது அந்த மாதிரி இல்லை, ஒன்று கொஸ்டின் ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ now you can calculate the I. So 1 to 1.85 times 120 over 100. ஹண்ட்ரட் 46.22 வருது இல்லை, அதான் வருதா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, calculate the percentage change in the cost of production. So percentage change 146.22 minus total original percentage is 100. So 46.22 percentage change. Calculate that percentage change மட்டும் தான் கேட்குறாங்க. So 46.22 ஆன்சர் என்ன வருது? அவ்வளோதான். இண்டெக்ஸ் நம்பர் ஓகே? ஓகே ரைட். ஸோ அது உங்களோட ஹராப்பானான கேள்வி, அதனால் நீங்கள் அதுக்கு உண்மையாகவே ரெடி ஆகணும். எந்த சூழ்நிலையிலும் 10 மார்க் குறைக்கூடாது. பட் த கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சஸ் தானே கேட்குறாங்க.
அவங்க பெர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னால் தான் 146 நிற்கும். பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச்னா எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 46.22 ஆன்சர் சாலா. ஓகே, சேஞ்சுன்னு வார்த்தை பாய்ச்சாங்கன்னா மைனஸ் பண்ணியாகும். சார் ஆனால் இப்போ ஜஸ்ட் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க தெரியாமல். ஸோ அப்போ அது கண்டிப்பாக பண்ணலாம் பெருசாக. அவங்க நார்மலாக வந்து உண்மையாகவே இப்போ மெரிக்ஸா வந்து they will try to give you the mark. although you did sometimes சாலான்னு தெரிஞ்சாலும் கீழே அது just mark. ஓகே, அவங்க ஆக்சுவலி அட்மிட்ஸ் பேப்பரு அதனால கோசமாக விடாதீங்க. அவங்க give them a reason for them to give you the free mark. எதுவுமே எனக்கு தெரியல நான் அப்படியே கோசமாக விட்டேன்னா வேமாண்டியா தம்பி பந்து கத்துவா பொம்மரெக்ஸா கேட்பான், எப்படி கோசத்தாளுக்கு 1 மார்க் கொடுத்துருக்கேன்னு கேட்பான். நீ எதையாவது எழுதுனீங்கன்னா அவர் அப்படியே டக்குன்னு 1 போட்டுருவாங்க. உன்னைய வந்து இப்போ ஒரு டேஞ்சரஸான மார்க்லேருந்து காப்பாற்றுவாங்க பொதுவாக. ஓகேயா, ஸோ அதனால் ஜாங்கான் திங்கால்கான் மன பண்டத்து கோசம். ஸோ தட் மீன்ஸ் நீ எல்லாத்த பற்றின நாலேஜும் வச்சுக்கோ. உனக்கு டைம் இருக்கு, இன்னும் நீ நினச்சேன்னா முயற்சி பண்ணலாம். நினைக்க மாட்டாங்களே. ஓகே ரைட்.